Hi students, welcome to NDK Academy. It's Select video மனமான நடிகள். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNUSRB PCSI இந்த ரெண்டு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2024ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அது 100% உறுதியாயிருச்சு. ஏன்னா நிறைய பேர் RTI போட்டுனதுல அதுல அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாவே. So PC எக்ஸாம் ஆகட்டும் SA எக்ஸாம் ஆகட்டும் வருடாந்திர தேர்வு மாதிரி வருஷம் நடக்க போகும்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2024ல கண்டிப்பா இந்த ரெண்டு எக்ஸாமே இருக்கு. பட் எல்லாருமே கேக்குற கேள்வி என்னன்னா குறிப்பா அந்த லாஸ்ட் ஏஜ் அந்த லிமிட்ல இருக்கிறவங்க கேக்குறதா இந்த விஷயம் என்னன்னா சார் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 இயர்ஸ் இருக்குமா இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம இருக்கும்னு நம்பி இறங்கி ஒருவேளை படிச்சு கடைசி நேரத்துல எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களோட லைஃப் வேஸ்ட் ஆயிடும். சேம் டைம் ஒருவேளை இருக்காதுன்னு நினைச்சு நாங்க பாட்டுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி நேரத்துல நோட்டிஃபிகேஷன் வரப்ப எங்களுக்கு லிமிட் இருக்குன்னா அந்த டைம்ல உட்காந்து படிக்க முடியாது, அப்போ எங்க லைஃப் வேஸ்ட் ஆகும். சோ எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கிளாரிபிகேஷன் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ரொம்ப பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதை நம்ம ஒரு சில அனலிட்டிக்கல் மூலமா ஆராய்ஞ்சுதான் நம்ம இதை வந்து சொல்ல போறோம். ஏன்னா தானே சொல்ல போறதுல இந்த வீடியோ முடிக்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிக்கிறப்ப நான் சொல்ல வர பாயிண்ட நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி SA 2024 நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் புதுசா போன ஆரம்பிக்க போறோம். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு, புரியுதா? இப்ப செகண்ட் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போறோம். அது என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா ஜனவரி 15 ஆரம்பிக்கிறோம். சோ அதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு வேணும்னாலுமே கூட அந்த டெஸ்டான ஷெட்யூல் PDF இருக்குல்ல, அது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சேம் டைம் ஆன்லைன் கோர்ஸும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா மொத்தமா டெஸ்ட்ல வந்து 70 டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ 70 டெஸ்ட்க்கான ஃபீஸ் 999 தான். 70 டெஸ்ட் PDF தான் கொடுக்க போறோம். அந்த 70 டெஸ்ட்ல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கவர் ஆகும், இங்கிலீஷ் கவர் ஆகும், சயின்ஸ் கவர் ஆகும், புரியுதா? சயின்ஸ் 11th 12th முதற்கொண்டு போட்டிருக்கோம். ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் 11th 12th வரைக்கும் வரும். உங்களுக்கு சைக்காலஜி உள்ள வந்துடும், புரியுதா? எல்லாத்தையும் உள்ள இருக்கும் டெஸ்ட் பேட்ச் 999 தான். ஜாயின் பண்ணினா கண்டிப்பா 130 மேல அடிக்கலாம். கோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் டேஸ் கொடுத்துருவோம். ரெக்கார்ட் டேஸ் எப்பனாலும் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட்டும் 70 டெஸ்ட் வந்துடும். எல்லாம் சேர்த்து ஃபீஸ் வந்து 2999 தான். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கோவிட் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, கரெக்டா? சோ கோவிட் வந்து எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா 2019 எண்டுல. அதனாலதான் இது பேர் COVID-19 வச்சாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 2020 ஓகேவா? 2020 இருந்து ஆனா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 2020 இந்த 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லல. எப்ப சொன்னாங்க? 2021 அதுவும் இப்ப இருக்கக்கூடிய DMK கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கிற பிறகு அவங்க சொன்னது, கரெக்டா? ஓகே, இப்ப இதை நீங்க அப்படியே மைண்ட்ல வைங்க. இப்ப என்ன விஷயம்னா இந்த 2 வருட வயது தளர்வு, புரியுதா? 2 வயது தளர்வு அறிவிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒன்லி TNUSRBக்குன்னு அறிவிக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நாங்க. ஏன்னா நீங்க TNUSRBன்னு எடுத்து பாக்குறப்ப SA கடைசியா 2019 நடத்தினாங்க, அப்புறமா 2022 தான் நடத்தினாங்க. 2020 அந்த 2 வருஷம் SI நடக்கல. சரி, SI அப்படி ஓரம் கட்டி வைங்க. PC அப்படின்னு எக்ஸாம் எடுத்து பாக்குறப்ப அது கூட 2019 நடந்துச்சு. திரும்ப 2020 கொரோனா பீக்ல இருந்த டைம்ல எக்ஸாம் நடத்தினாங்க, புரியுதா? லாக்டவுன்ல கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்டு எக்ஸாம் டிசம்பர் மாசம் நடத்தினாங்க. அப்புறமா 2021 எக்ஸாம் வரல, திரும்ப 2022 வந்துச்சு. 2021 வராதுக்குமே பிசிக்கல்லாம் லேட் ஆக்கி எல்லாமே எதுக்காக? அந்த கோவிட்னால தான், புரியுதா? TNPSC சுத்தமாவே எக்ஸாம் நடத்தல. 2020 21 எக்ஸாமே நடக்கல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 வருட வயது தளர்வு கொடுக்குறோம். எதுக்காகனா இந்த கொரோனான்ற ஒண்ணு வராம இருந்திருந்ததுன்னு வைங்க. கொரோனான்ற ஒண்ணு வராம இருந்திருந்தா அந்த 2 வருஷமும் எக்ஸாம் நடந்திருக்கும், கரெக்டா? இப்ப இந்த கொரோனா வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 2 வருஷம் கவர்மெண்டால எக்ஸாம் நடத்த முடியாதுக்கு என்ன ரீசன்? கொரோனா வந்தனால. இந்த கோவிட் வந்தனால அந்த 2 அட்டெம்ப்டை கவர்மெண்டால நடத்த முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வயது தளர்வுன்னு தான் சொன்னாங்களே தவிர அது 2 வருஷத்துக்கு இருக்கும்னு எங்கேயுமே சொல்லல. அப்படி எதுவும் சொல்லினாங்க நீங்க சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு தளர்வு கொடுக்கப்படும் சொல்லல, 2 வருட வயது தளர்வு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வருஷம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் முடிச்சிட்டாங்கனாலுமே கூட அந்த 2 வருஷம் எக்ஸாம் நடத்த முடியாது, பெண்டிங் தானே. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கரெக்டா புரியணும் அப்படின்னா அந்த 2020 21 22 ஒருத்தவங்களுக்கு ஏஜ் பார் ஆகும்ல, அவங்களுக்கு அந்த ஏஜ் பார் ஆச்சுன்னா அந்த 2 வருஷம் எக்ஸாம் நடக்கல, அவங்களுக்காக அந்த 2 வருட வயது தளர்வு கொடுத்தாங்க. அப்படின்றப்ப அவங்க அந்த 2 அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்ப 2025 ஒருத்தவங்களுக்கு ஏஜ் பார் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 2025 ஏஜ் பார் ஆறவங்களும் அந்த 2 அட்டெம்ப்ட் எழுதல, புரியுதா நான் சொல்றது? அப்ப அந்த 2 அட்டெம்ப்ட் எழுதல, அப்ப அவங்களுக்கு 2027 வரைக்கும் கொடுத்தாங்கன்னா அந்த 2 அட்டெம்ப்ட் அவங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? இன்கேஸ் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே சுத்தமா ஆகலன்னா நான் கான்டாக்ட் நம்பர் சொன்னல, அது கேளுங்க, நம்ம டீடைலா உங்களுக்கு சொல்லுவோம், புரியுதா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 2 வருட வயது தளர்வு
வருடத்துக்கு இருக்கும். ஏன் இருக்கும்னு சொல்றேன்னா அதான் சொல்றேன், இந்த 2 வருஷம் வயதளவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 அட்டெம்ப்ட். நீங்க நினைச்சு பாருங்க, கோவிட் வரலன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்க தான் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிருப்பீங்க. இப்ப டக்குனு உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஏஜ் இருக்கீங்களா, உங்களுக்கு பாக்ஸ் கட் பண்ணி விட்டாங்கன்னா நீங்க அந்த 2 வருஷம் எழுத முடியுமா? முடியாது. சோ அவங்களுக்காகத்தான் அந்த 2 வருட வயது அப்படின்றது. அப்ப அது கண்டினியூ ஆகும். இன்னும் பொலிட்டிக்கல் ஆங்கிள் யோசிச்சானே கூட இந்த 2 வருட வயது தளர்வுங்கிறது டிஎம்கே ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 2026 வரைக்கும் நீங்க அந்த ஆங்கிள் யோசிச்சாலும் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் இருக்கும். அப்ப 2026 வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த வயது கண்டினியூ ஆகும். சார் 2026 நீங்க பேசாதீங்க சார், இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா அப்படி நீங்க கேட்டாலும் இன்னைக்கு டேட்டுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு நீங்க டிஎன்எஸ்எஸ்பி வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்க. 20 இப்ப எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் நாமளா எஸ்ஐனா என்ன ஏஜ் லிமிட், பழைய ஏஜ் லிமிட். ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து, புரியுதா, ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து 28 இருக்கும். இப்ப அந்த ஒருவேளை அவங்க 2 வருட வயது தளர்வு 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா டிவைட் பண்ணிருப்பாங்க. 20ல இருந்து 28 தான் ஏஜ் லிமிட், நாங்க 2 வருஷம் கொடுக்குறோங்க அப்படின்னு கொடுக்கலாம். ஆனா அவங்க அப்டேட் என்ன பண்ணிருக்காங்க, 20 to 30 தானே அப்டேட் பண்ணிருக்காங்க ஃபார் ஓசி கேட்டகரிக்கு. பிசி எம்பிசிக்குலாம் 20ல இருந்து 32 தானே கொடுத்துருக்காங்க. இப்ப 2024 நம்ம போய் பாக்குறப்பையும் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை இடையில டக்குன்னு மாத்தி விட்டாங்கன்னா எப்ப 2024 ஜனவரி பிறந்தப்ப நீங்க மாத்தி இருக்கலாம்ல அப்படின்னு கேஸ் போடுவாங்க. சோ இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, புரியுதா? அப்ப 20ல இருந்து 32 நம்ம இந்த வீடியோ போடுற நேரத்துல, நீங்க வீடியோ பார்த்துருக்க நேரத்துல டிஎன்எஸ்எஸ்பி போய் செக் பண்ணி பாருங்க, ஏஜ் லிமிட்ல இப்படிதான் இருக்கும். ஈவன் பிசிக்கும் அந்த 2 வருஷம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்களே. அப்ப இது பிக்ஸடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. குறைஞ்சபட்சம் 2026 வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். அதெல்லாம் விட்டாலுமே கூட 2024 கண்டிப்பா அந்த 2 வருஷம் இருக்கும். அது எல்லா எக்ஸாமுமே அப்ளை ஆகும். இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா, 2 வருட வயது தளர்வு கொடுத்து பல எக்ஸாம் நடக்கல. ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த 2 வருட வயது அவங்க பயன்படுத்தல. இந்த வருஷம் அவங்க கட் பண்ணி விட்டாங்கன்னா எதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த 2 வருட வயது தளர்வு? இபி எக்ஸாம் ஆகட்டும், அப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐ ஆகட்டும், புரியுதா? இப்ப இந்த 2 வருட வயது தளர்வு கொடுத்து யார் யாருக்கா எக்ஸாம் நடந்திருக்கு? குரூப் 4 நடந்திருக்கு ஒரு வாட்டி, குரூப் 2 வாட்டி நடந்திருக்கு, பிசிஎஸ்ஐ நடந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு பிசிஎஸ் எல்லாம் எழுதிட்டே இருக்கனால நமக்கு ஒரு வேளை கட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஒரு சில எக்ஸாம்ஸ் இன்னும் நடக்கவே இல்லை. அப்ப இவங்களுக்கு அந்த வயது தளர்வை கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு கூட அதை வச்சுக்க முடியாது. சோ the moral of the story is, ஓகேவா, ஃபைனல் அவுட்புட் இதுல என்ன சொல்ல வரோம்னா கண்டிப்பா அந்த 2 வருட வயது தளர்வு இருக்கும். நம்ம சொல்றது நீங்க நம்ப வேணாம், டிஎன்எஸ் வெப்சைட்ல போய் பாருங்க, இப்படிதானே கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வயது தளர்வு கண்டிப்பா இருக்கும், புரியுதா? கடைசி அட்டம்ப்ட்ல இருக்கவங்களா நம்பி படிங்க. இப்ப அடுத்த ரவுட் கேட்பீங்க, சரி சார் இப்ப 2 வருட வயது தளர்வு வந்துருச்சு, ஓகே, நாங்க பிசிஎஸ்ஐ இப்ப நான் பிசிக்கு படிக்கிறேன், நான் எஸ்ஐக்கு படிக்கிறேன்னா நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்பீங்க. ஏஜென்ட் வீடியோ ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல எஸ்ஐக்கு பர்டிகுலரா என்ன, அதாவது யார் யார் எழுதலாம், பிசிக்கு எந்தெந்த ரேட்ல பிறந்தவங்க எழுதலாம்ங்கிறத பர்டிகுலரா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறோம். மேபி நாளைக்கு 4 கழிச்சுக்குள்ள போட்டுருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸுமே பாருங்க, ஓகேவா? அந்த வீடியோ போட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமா சொல்ல வர விஷயம் 2 வருட வயது தளர்வு கண்டினியூ ஆகும், புரியுதா? சோ வீடியோ முடிச்சுக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.